நாம் எல்லாரும் 1 தீமோத்தேயு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15 இருக்கிறோம். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15வது வசனம். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை எடுத்துக்கிறோம். சேர்ந்து நாம் வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 1:15 வாசிக்கிறோம். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவர்களுடைய பிரதான பாவி நான். திரும்பவும் வாசிக்கிறேன். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மை எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. எப்படி ஆங்கிலத்தில் சொல்ல, இட் இஸ் ஃபேக்ட் ஆர் என்ன சொல்றது, சத்தியமும் உண்மைன்னு அர்த்தம். உண்மைன்னா அது உண்மைங்கிறது நிதர்சனமாக நம்பப்படக்கூடிய உண்மையாக நம்பக்கூடிய ஒன்று. ரெண்டாவது அங்கீகரிப்புக்கு ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதாக இருக்கிறது. எதுக்கு வந்தாரா? பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். எதுக்கு வந்தாரா? நம்மளாம் பிறந்தார் தானே சொல்லுவோம். நீ என்ன வந்தார்னு சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, வந்தாருங்கிறதும் கரெக்டு தான், பிறந்தாருங்கிறதும் கரெக்டு தான். நிறைய இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துமஸ்ங்கிறது ஒரு பிஸ்னஸாக மாறிடுச்சு. கிறிஸ்துமஸ் காமன் ஃபார் எவ்ரி ஒன் டு மேக் சம் பிஸ்னஸ், அவ்வளோதான். எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, எந்த கடைக்கு போனாலும் ஒரு பர்கர் வாங்கலாம், ஒரு இது வாங்கலாம் போனீங்கன்னா, ஒரு முடி வெட்டலாம் போனீங்கன்னா கூட தலையில் கேப் போட்டு சுற்றி தலைவர் உள்ள. கிறிஸ்துவுக்கு அவங்க சம்மந்தம் இருக்கா? இல்லை. ஆனால் கிறிஸ்துமஸ் தாத்தாவுடைய கேப் போட்டுருப்பாங்க. எதுக்கு? எப்படியாவது உங்களை கவர் பண்ணிடணும், உங்களை வர வச்சு உள்ளே வர வச்சு பிஸ்னஸ் பார்க்கணும். எப்படி உள்ளே வர வச்சு. அப்போது இன்றைக்கு கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் என்பது ஒரு கமர்ஷியல் ஆக்கப்பட்டிருக்கிறது. பொருளாதார ரீதியான ஒரு தொழில் ரீதியான விஷயம் மாதிரி மாற்றப்பட்டிருக்கிறது உலகத்தில். கிறிஸ்துவ குடும்பங்களில் நிறைய சமயங்களில் இட் மேபி மற்ற லீவு நாட்கள் மாதிரி இது ஒரு லீவு நாள் மாதிரி ஆகி போகுது. நிறைய சமயத்தில் இதனுடைய முக்கியத்துவம் தெரியாமையே வச்சிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு சபையிலே இருக்கிறாங்க, சபைக்கு அற்க போகிறாங்க, சப்ஸ்கிரிப்ஷன் கொடுப்பாங்க, தசமமாக கொடுப்பாங்க, ஆலயத்தில் இருக்க காணிக்கு கொடுப்பாங்க, அவங்க எல்லா ஐக்கியங்களும் இருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி கர்த்தரோட வரணும். இந்த கிறிஸ்து எதுக்கு பிறந்தாருங்கிறத பெரும்பாலும் தெரிஞ்சதே இல்லை. ஏன் தெரிஞ்சதில்ல? என் தாத்தன் முப்பாட்டை ஏசப்பாவை கும்பிட்டாரு, நான் கும்பிடுறேன், அவ்வளோதான் தெரியும். பாரம்பரிய கிறிஸ்துவர்களாகவே இருப்பாங்க. நிறைய சத்தியம் தெரியும். சில பாரம்பரிய கிறிஸ்துவர்களையும் குறைச்சி மதிப்பிடலை. அவங்களும் பக்தி வைராக்கியமாக இருக்கக்கூடிய இன்றைய காலகட்ட சந்ததிகளும் இருக்காங்க. அதனால் அவங்க குறைச்சி சொல்றதில்ல. என்னடா, கிறிஸ்து எதுக்கு பிறந்தாருன்னு தெரிஞ்சதுன்னா நம்ம வாழ்க்கை விதமே ஆகி போயிடும். இல்லைன்னா எல்லாரும் போல எல்லாரும் மாதிரி தான் இருப்போம் ஒழி, நமக்குன்னு இருக்க தனித்துவத்தை மறந்து இருப்போம். இங்கே கவனிக்க என்ன சொல்றாரு? பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்தை வந்தார் அப்படின்னா, பாவிகளை தான் ரட்சிக்க வந்தாரு. நான் தான் ஒரு பாவத்தையுமே பண்ணலை அப்படின்னு ஒருவேளை நீங்க கிளைம் பண்ணலாம்னு பண்ணீங்கன்னா, ஃபர்ஸ்ட்ல எப்படி சொல்லுது? பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்தில் வந்தார், இது உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானதுன்னா வேல்யூபிளானது, எல்லாரும் ஒத்துக்கொள்ளக்கூடியதும் உண்மையானதுமா இருக்கு. நீ கேளுங்க, இயேசு கிறிஸ்து உலகத்துல வந்தார்னு பிறந்தார்னு அர்த்த கேட்டு பாருங்க, எல்லாரும் ஆமாங்க பிறந்தாருன்னு சொல்லுவாங்க. ரொம்ப நல்ல மனுஷரு, நல்ல காரியங்களை போதிச்சாரு, எல்லா மனுஷனும் நல்லா இருக்குன்னு சொல்லி கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க. ரைட்டா? இயேசுவை தெரியலன்னு சொல்றவங்களும் கிடையாது. இயேசு இந்த பூமியில வந்த மனுஷங்கிறத யாரும் மறுக்கிறதே கிடையாது. ஆனா அவரை கடவுளுங்கிற இடத்துல மறுக்கிறாங்க எல்லாரும். அவங்களுக்கு எந்த இடத்துல மாறுபடுவாங்கன்னா, அவர் பிடிக்க கடவுளாக முடியும் அப்படிங்கிற இடத்துல மட்டும்தான் மாறுபட்டு நிற்பாங்க. மற்றபடியா அவர் இயேசு பாவிகளை வச்சுக்கத்தான் உலகத்துல வந்தாருங்கிற விஷயத்தை எல்லாரும் ஒத்துக்குவாங்க. ஆனா நான் பாவியான்னு தெரியுமான்னு கேட்டால் தெரியாது. அவங்களுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. நான் எதுக்கா பாவி, என்ன போய் பாவின்னு சொல்லிட்டு இருக்கீங்க, நான் ரொம்ப பெரிய வேற மாதிரி லெவல் தெரியுமா அப்படின்னு இருப்பாங்க.
அது எல்லாம் உண்மை. எல்லாரும் அங்கீகரிக்கிறாங்களா? ஆமா, எல்லாம் அங்கீகரிக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு தெரியும்? இன்னைக்கு அதான் பேச போறோம். எந்த அளவுக்கு உண்மையும் தெரியுது, அங்கீகரிக்கவும் செய்யறாங்க. அது அந்த அளவுக்கு வேல்யூபிளான பாத்திரமான ஒரு விஷயமா, வேல்யூபிளா யோசிக்கிற விஷயமா? இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் இதை நினைத்து பார்க்கணும். எதுக்கு நினைத்து பார்க்கணும்னு சொன்னா, ஒருத்தர் சொல்றாரு பின்னாடியே, அப்போஸ்தலர் எல்லாரும் பெரிய ஆளு. அவர் சொல்றாரு, பாவிகள்ல நான் பிரதான பாவி. என்ன சொல்றாரு? அவர்களில், அதாவது உலகத்திற்கு எல்லாரை விட மோசமான பாவி என்ன ரட்சித்தாருங்கிறார். எப்படி மோசமான பாவி சொல்றாரு? நேரம் இல்லை. அது 12வது வசனம் வாசிங்கன்னா, அவர் யாரா இருந்தார்? சபையை துன்பப்படுத்துகிறவர், சபை விசுவாசிகளை அடிக்கிறவர், சிறைச்சாலை தள்ளுகிறவர், அவனுக்கு என்னெல்லாம் கெட்டதை செய்யணுமோ அப்படி வெறித்தனமா சுத்துற மனுஷன். சிலர் கொலை செய்யும் போது கையில அந்த பொருட்கள்லாம் பத்திரமா கையில வச்சுக்கிட்டு சாட்சியாய் உட்கார்ந்து இருந்த மனுஷன். அப்படிப்பட்ட என்னைவே ரட்சித்திருக்காருன்னா, அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, எல்லாரையும் கொண்டுகிட்டு இருந்தேன். எதுக்கு? இந்த இயேசுவை விசுவாசிக்க கூடாது, இந்த இயேசுவை அறிவிக்க கூடாது. நான் யூத மார்க்கத்தில் இருக்கிறவன், பிதாவாகிய தேவனை தவிர வேறு யாரையும் நான் தொழுது கொள்ள மாட்டேன். இயேசு யாரு? அவரை ஏன் நான் தொழுது கொள்ளணும்? அவரை பற்றி சொல்றவங்களை, அவரை பற்றி அறிவிக்கிறவங்களை, அவரை ஆராதிக்கிறவங்களை நான் கொலை செய்வேன்னு வெறியோடு சுத்தி கொண்டிருந்த ஒரு மனிதன். இன்னைக்கு உள்ள காலமும் வித்தியாசம் இல்லை. பவுல் காலத்தில் எப்படி இருந்ததோ அப்படிதான் இன்றைய காலகட்டத்தில் இருக்கு. இந்த பவுல் என்ன பண்ணாரு? எல்லாரும் போய் சவுலா இருக்கும்போது எல்லாம் கடிச்சிட்டு வந்தாரு. கஷ்டம் வாழப்பா, நீயே அதை பத்தி சொல்லு சொன்னப்போ, அதே எந்த சுவிசேஷத்தை எதிர்த்து எல்லாரையும் அடித்தாரோ, துன்பப்படுத்தினாரோ, சிறைச்சாலையில் போட்டாரோ, அவனுக்கு கேடு செய்தாரோ, அவர்களையே ரசித்து அவனையே ரசித்திருக்கிறார் ஆண்டவர் சொல்ல வர்றாரு. அவ்வளவு மோசமான எண்ணெயே, அவருக்கு விரோதியா இருந்த எண்ணெயே, தேவ ஜனங்களுக்கு விரோதமா இருந்த எண்ணெயவே ரசித்திருக்கிறாருன்னா, எல்லாம் அவங்கெல்லாம் பாவிகளா ரசித்திருக்கிறாரு. ஆனா நான் யாருன்னா, இவங்களுக்கெல்லாம் கெட்டதை செஞ்ச மகா பெரிய பாவி. என்னைய ரசித்திருக்காருன்னா மற்றவங்க ரசிக்க மாட்டாரா அப்படின்னு கேட்க வர்றாரு. இப்ப யோசிங்க, கொஞ்சம் அப்படியே திரும்பி பாருங்க. உங்க வீட்டுல, உங்க குடும்பத்துல, உங்க பிள்ளைகள்லாம் பாருங்க. இவங்க எல்லாமே ரசிக்கப்பட முடியுமான்னு யோசிக்க. கத்தரால் கூடாத காரியம் ஒன்று. அந்த அந்த அறிவு, அந்த தெளிவு, அந்த நிச்சயம் எப்படி வரும்? அறிந்து கொள்ளும் போது தான் வரும். இந்த மூளை அறிவை வச்சு நீங்க கண்டுபிடிக்க முடியாது. சத்தியம் விளங்கணும். பார்த்தீங்கன்னா, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார்னா, அவர் வர்றதுக்கு முன்னாடி சில அறிவிப்புகள் நடந்தது. இயேசு பறக்க போறாரு, எங்க விஷயத்தை அறிவித்தாரு. எப்போ? மத்தேயு 1:21 எடுங்க. முதல்ல எல்லா இடத்துலையும் இந்த ஒரு விஷயம் பரவலா எல்லா இடத்துலையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு வரும். பாவிகளை ரட்சிக்க அப்படின்னா சேவ் பண்ண அல்லது மீட்க, அவளை காப்பாற்ற இயேசு வந்தார். பாவிகளை காப்பாற்ற இயேசு உலகத்தில் வந்தார், காப்பாற்ற வந்தார். ரைட்டுங்களா? 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல இங்க இந்த விஷயத்தை யார்கிட்ட பேசுறாருன்னு சொன்னா, மரியாளுக்கு நியமிக்கப்பட்டிருந்த, கணவனா நியமிக்கப்பட்ட யோசேப்பு கிட்ட வந்து சொல்றாரு. 2 பேரும் கல்யாணம் நடக்கல, கல்யாணம் நடக்க கல்யாணத்துக்காக பேசியிருக்காங்க, நிச்சயம் பண்ணியிருக்காங்க. ஆனா தள்ளி விட்டுடலாம். ஐயோ, அந்த பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணிக்கு முன்னாடி கர்ப்பவதியா இருக்காளே, அந்த பொண்ணை அவமானப்படுத்த வேணாம், விலகிட்டா போதும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். தூதன் வந்து சொல்றாரு, 21ஆம் வசனம், அவர் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு எல்லாம் சொல்லுங்க, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை. யோசேப்புக்கு என்ன சொல்றாரு? மரியாளுக்கு கணவனாக நியமிக்கப்பட்டிருந்த யோசேப்பு என்ன சொல்ற? யோசேப்பு கிட்ட தேவதூதன் சொல்றாரு, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, அவர் ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். அங்க அவருக்கு ஒன்று அறிவிக்கப்படுது. சரி, அதே போல லூக்கா 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். இது யார்கிட்ட பேசுறாரு அப்படின்னா, மரியாதை வந்து தேவதூதன் பேசுகிறார். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பேரிடுவாய். இங்கேயும் வந்து இயேசுன்னு பேர் வைன்னு சொல்றாரு. மரியாதை தனியா பேசுறாரு, யோசேப்பு கிட்ட தனியா பேசுறாரு. யோசேப்பு கிட்டையும் இயேசுன்னு பேர் வை, ஏன்னா தன்னுடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார்னு சொல்றாரு.
மரியாள்கிட்ட வந்து யார் அந்த குழந்தையை சுமக்க போறானோ அந்த பெண்ணுகிட்ட வந்து சொல்றாரு, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இங்க ரட்சகராக இருப்பார்களா சொல்லல, நல்லா கவனிக்கிறோம். ஜனங்களின் பாவங்களை நீக்கியவர் ரட்சிப்பார்களா இங்க தேவதூதன் சொல்லல. சொன்னதா எழுத ஆனா சொல்லியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன் இல்ல, அவளுக்கு அந்த வெளிப்பாடு உண்டாயிருக்கும். பாத்தீங்கன்னா அது லூக்கா அதிகாரம் 1ஆம் அதிகாரத்துல 47ஆம் வசனம் பாருங்க. மரியாள் எலிசபெத்தை பார்த்த பின்பாக எலிசபெத்தின் மத்தியிலே அவன் தேவனை துதித்து மரியாள் பாடின பாடல். இது யூஸ்வலா எல்லா கிறிஸ்துமஸ்லயும் பிரசங்கிக்கப்படுகிற ஒரு பகுதி. அதுல 47ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா, என் ஆவி என் ரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. என்னவா? என் ஆவி என் ரட்சகராகிய தேவனில். அவளுக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, இயேசு என்று பெயரிடுவாயாக அப்படின்னு சொன்னப்போ இவளுக்கு தெரியுது அவர் ரட்சகன். அதனாலதான் இவள் ஆரம்பிக்கும் போது, அந்த பாடலை ஆரம்பிக்கும் போது, தேவனை துதிக்கும் போது முதல்ல எப்படி ஆரம்பிக்கிறான்னா, லூக்கா 1:47 31 லூக்கா 1:31 நீ ஒரு கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக சொன்னாரு தேவதூதன். இங்க அதை பெற்றுக்கொண்டவள் என்ன சொல்றான்னா 47 என் ஆவி என் ரட்சகராகிய தேவனில் களி கூறும். அப்போ இவளுக்கு இந்த இயேசு என்று சொல்லப்பட்ட வெறும் பெயரை மட்டும் தெரியல, ஆவியில நல்லா தெரியுது இயேசு என்றால் ரட்சகன். அப்படின்னா இந்த ரட்சகர்ங்கிற விஷயம் அந்த பிள்ளைக்கு தகப்பனாக இருக்க போகிற யோசேப்புக்கும் தெரியுது, அந்த பிள்ளையை பெற்றெடுக்க போகிற மரியாளுக்கும் தெரியுது. சரி, இவங்க 2 பேருக்கு தெரிஞ்சு என்னங்க பிரயோஜனம்? ரட்சகன் எல்லாருக்கும் தெரியுமில்ல அப்படின்னா, லூக்கா 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல இயேசுவை, இந்த நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் வாழ்ந்த இயேசுவை அவர்கள் 8வது நாளில் விருத்த சேதனம் செய்யவும் கர்த்தர் கையில அர்ப்பணிக்கவும் நியாயப்பிரமாணம் கோருகிற ரெக்யர்மெண்ட்டை நிறைவேற்றவும் தேவாலயத்துக்கு அழைச்சிட்டு வர்றாங்க, தேவாலயத்துக்கு கூட்டிட்டு வர்றாங்க. அப்பொழுது 2வது அதிகாரத்துல 11ஆம் வசனம் பாருங்க. 11ஆம் வசனம் அதுக்கு முன்னாடி 2வது அதிகாரம் 11, 2வது அதிகாரம் பின்னாடி இருக்குது. 2வது அதிகாரம் 11ஆம் வசனத்துல இயேசு பிறப்பின் சமயத்துல தேவதூதர்கள் வந்து யாருக்கு? மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கிறாங்களே. அந்த 11ஆம் வசனத்தை பாருங்க. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அங்கேயும் ரட்சகர் காப்பாற்றுகிறவர் அப்படின்னு வந்து அறிவிக்கிறார். தேவ தூதர்கள் யாருக்கு? மேய்ப்பர்களுக்கு. அடுத்து மேய்ப்பர் மட்டும் இயேசுவை தேவாலயத்தில் கொண்டு வந்து நியாயப்பிரமாணம் கோருகிற காரியங்களை நிறைவேற்றக்காக தூக்கிட்டு வர்றாங்க. அங்கே தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்பட்ட சிமியோன் எனக்கூடிய ஊழியக்காரன் 2:25-32 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அப்பொழுது சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் வாழ்வில் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தான். கர்த்தராகிய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவனாலே ஆலயத்தில் வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைப்படி செய்வதற்காக தாய் தகப்பன்மார் அவனை உள்ளே கொண்டு வருகையில் அவன் அவரை தன் கையில் ஏந்தி கொண்டு தேவனை துதித்து, ஆண்டவரே உமது வார்த்தையின்படி அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடு போக விடுகிறேன், புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவனை சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணி நம்முடைய ரட்சணியத்தை என் கண்கள் காண்கிறது. என்ன சொல்ற? உங்க ரட்சிப்ப ரட்சகரை நான் பார்த்தேன்னு சொல்றான். அவன் ஒரு தீர்க்கதரிசி அல்லது தேவனுடைய ஆவியினாலே நீ இந்த இயேசுவை பார்க்காம இந்த ரட்சகரை பார்க்காம நீ என்ன பண்ண மாட்ட? மறிக்க மாட்டேன். நான் கேட்கிறேன், கர்த்தருடைய ஆவியான உங்கள்கிட்ட எப்படி பேசிட்டு இருக்கிறாரு? உங்க வாழ்க்கையில காரியங்களை ரட்சிப்பா பார்க்காம மரணத்தை நீங்க பார்க்க போறது இல்லை அப்படின்னு ஆவி அவங்கள்ட்ட பேசியிருக்காங்க. இந்த ரட்சகரை மட்டும் இல்ல, உங்க வாழ்க்கையில் நடக்க போற மாபெரும் மீட்பின் ஆசீர்வாதங்களை எல்லாம் காணும் மட்டும் கர்த்தர் உங்களை விட்டு விலகுவதில்லை என்பதை நீங்க புரிய முடியுது அவங்களால. அது அவசியம். இங்க பாத்தீங்கன்னா எப்படி சொல்றாரு?
இதை பார்க்காம நீ மறிக்க மாட்டேன்னாரு. இவர் வந்து சொல்றாரு, உங்களோட ரட்சிப்பை நான் பார்த்துட்டேன். இயேசுவை பார்க்கல, நல்லா கவனிக்கிறேன். இயேசுவை பார்க்கல, ரட்சகரை பார்க்கிறார். வார்த்தையை பார்க்கல, மாம்சத்துக்கு வந்த தேவனை பார்க்கிறார். இங்க வார்த்தை அவரு ஆவியில நிறைந்து சொல்றாரு, உங்களோட ரட்சணைக்கு என் கண்கள் கண்டது. அதே போல மிகுந்த வயதான 84 வயசான ஒரு பாட்டியம்மா. யாரு? 84 வயசான பாட்டியம்மா. அவங்க பேரு அண்ணாள், தீர்க்கதரிசி. அவங்க தேவாலயத்தில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இந்த பிள்ளையை பார்த்த உடனே என்னவா, இந்த பிள்ளையை பார்த்த உடனே ஓடி வந்து அந்த குழந்தைய கையில வாங்கிட்டு 37 வருஷமாக அவர் ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருக்கான். சர்ச்சிலே இருந்து சர்ச்சிலே ஆராதித்துக் கொண்டு, சர்ச்சிலே தேவனை துதித்துக் கொண்டு, தேவனை மகிமைப்படுத்தி ஆராதித்து ஜெபித்துக் கொண்டிருந்தாலாம். அவளை குறித்து சொல்லும்போது எப்படி சொல்றோம்? 34 பாருங்க. ஆசிரியருடைய கோத்தரத்துக்கும் பணுவிற்கு குமரத்தியுமாகிய அண்ணாள் இருந்தால் அவள் கன்னி பிராயத்தில் விவாகமானது முதல் 7 வருஷம் புருஷனோடு வாழ்ந்தவனும் அதிக வயது சென்றவன். மொத்தம் 7 வருஷம் கணவனோட வாழ்ந்தவன் விதவையான பின்னாக சபையில சர்ச்சில் உட்காந்து சர்ச்சில் ஆராதிச்சு தேவனை தொழுது கொண்டு தேவனை ஆராதித்து ஜெபம் பண்ணி தன் வாழ்க்கையை மொத்தமா கர்த்தருக்காக ஒப்பு கொடுத்து கர்த்தருக்குள்ள வாழ்ந்திருக்கான். அப்படி தேவனை ஆராதித்துக் கொண்டிருந்ததுனால தேவனுடைய ஆவியானவர் அவளுக்கு அவருடைய அர்ப்பணிப்பும் காத்திருப்பும் ஜெபத்துக்கும் இந்த அருமையான தாயாருக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்த விரும்புகிறார். 37 அவளும் அந்நேரத்தில் வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசுறார். யாரெல்லாம் காப்பாற்றப்படணும் காத்திருக்கீங்க, மீட்பு காத்திருக்கீங்களே, ரட்சிப்புக்கு காத்திருக்கீங்களே, இவர் தான் அவர் அப்படின்னு சொல்லி அவரும் அறிவிக்கிறார். நடக்கவிடுங்க. இந்த இத்தனை விஷயத்தை பார்த்தீங்கல்ல. இது மட்டுமல்ல, பழைய ஏற்பாட்டில் திருக்கு தரிசனம் சொல்லப்படும் கண்ணி கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவளுக்கு இம்மானுவேல் என்று பெயருவார்களாக அப்படிலாம் சொல்லியிருக்கோம். நிறைய வசனங்கள் இருக்கு. ஆனா இங்க நீங்க ஒவ்வொரு விஷயத்தை பாருங்க, இது உண்மை அப்படிங்கிறத எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்றது அப்படின்னா, எத்தனை முறை மீண்டும் மீண்டும் இயேசு ரட்சகர் என்பதை அறிவிக்கப்பட்டது. இயேசு ரட்சகர் வந்து திரும்ப 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 அறிவிக்கிறாங்க. ஏன்? இயேசு ரட்சகராக இருக்கிறார். பாவிகளை ரட்சிக்கத்தான் உலகத்துக்கு வந்தார், பாவத்திலிருந்து மனுக்குலத்தை மீட்கத்தான் வந்தார் அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்லுது. அப்ப அங்கீகரிப்புக்கு அக்செப்டன்ஸுக்கு ஏற்ற உண்மைகளை பத்தி பார்த்தோம். உண்மைன்னா என்ன? யோசேப்புக்கு சொன்னார், மரியாளுக்கு சொன்னார், தேவ தூதர்களுக்கு சொன்னார், சிமியோன் வந்து சொன்னார், இவர் ரட்சிப்பு ரட்சக கண்கள் ரட்சணியத்தை என் கண்ணு பார்த்துச்சுன்னு, ரட்சிப்புக்கு காத்திருக்கவர்கள் எல்லாரும் என்று அண்ணாலும் சொன்னாங்க. இப்படி வேத வசனத்திலே அந்த நான் வந்து இயேசு கிறிஸ்துவோட பிறப்பின் சமயத்தில் நடந்தது மட்டுமே சொல்றேன். அதுக்கு பின்னாடியெல்லாம் ஏறப்பட்டது, அதுக்கு முன்னாடி நிறைய இருக்கு. அந்த காலகட்டத்தில் மட்டும், ஏன்னா அந்த கிறிஸ்துமஸ் காலத்தில் அதை நினைவு கூறுவதனால இது எல்லா விதத்திலும் உண்மையா இருக்கு. ஒரு விஷயத்த ஒருத்தர் சொன்னது சாட்சி, 10 பேர் சொன்னாலும் ரொம்ப வலுவான சாட்சி, ரைட்டா? அது எல்லாரும் அங்கீகரிக்கக்கூடிய விஷயம். எப்படி அங்கீகரிக்கக்கூடியது? பாவம் என்பது ரொம்ப 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 நிஜம். நீங்கள் நான் உயிரோடு எப்படி இருக்கிறோமோ அவ்வளவுக்கு நிஜம் பாவம் என்பது. பாவம்னா என்ன பாத்தீங்கன்னா, இப்படி சொல்லலாம், அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, எதுல இருந்தெல்லாம் வந்து ரட்சித்திருக்கிறார், எதுல இருந்தெல்லாம் மனிதனை ரட்சிக்க தேசு உலகத்துல வந்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல பாவம், அடுத்தது மரணம், மரணத்திலிருந்து, 3வது பிசாசின் வல்லமையிலிருந்து, 4வது அவமானங்களிலிருந்து, 5வது தேவனிடத்திலிருந்து நித்திய பிரிவிலிருந்து நம்மை மீட்பதற்காக இயேசு வந்தார். இப்போ பிரதானமான 5 காரியங்கள் என்னென்னா, முதல்ல பாவம், 2வது மரணம், 3வது பிசாசுடைய வல்லமையிலிருந்து நம்மை மீட்க, நம்முடைய அவமானங்களிலிருந்து மீட்க, தேவனிடத்திலிருந்து ஏற்பட்ட பிரிவிலிருந்து நம்மை மீட்க இயேசு உலகத்தில் வந்தார்.
முதல்ல பாவம்னா என்ன? நம்ம சுருக்கமாக, நம்ம டீட்டெயிலாக பேசுகிறோம், சுருக்கமாகவே பேசுவோம். அது பாயிண்ட் பை பாயிண்ட்னு பேசாமல் அது சுருக்கமாக சொல்லிட்டு போகிறேன். அப்போ பாவம்னா என்னதுங்க பாவம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாவம் என்பது தேவன் இல்லாத வாழ்க்கை. ரொம்ப எளிமையாக சொல்லணும், தேவன் இல்லாத வாழ்க்கை. ரொம்ப நல்லது செய்கிறவங்களா இருப்பாங்க, ரொம்ப நல்ல மனுஷங்களா இருப்பாங்க, ரொம்ப குணமுள்ளவங்களா இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு கிறிஸ்துவங்களை விட கிறிஸ்துவை அறியாத ரொம்ப நல்லவங்க நிறைய இருக்கிறாங்க. கிறிஸ்தவங்க இல்லாமல் ரொம்ப நல்லவங்களா இருக்கிறவங்களெல்லாம் இயேசு கிறிஸ்துவ வந்து பரலோகத்துக்கு கூட்டு போயிடுவாங்கன்னா அப்படிலாம் கிடையாது. கர்த்தராகிய இயேசு விசுவாசித்தவர்களை தான் அவரால் ரட்சிக்க முடியும். விசுவாசித்தவர்களை தான் பரலோகத்தை கொண்டு போய் சேர்க்கவும் முடியும். ஏன்னா இயேசு எனக்கு பதிலாய் சிலுவையிலே மரித்தாருங்கிற விசுவாசிக்கலன்னா, எனக்காக பூமிக்கு மனுஷனாய் வந்தார், தேவன் எனக்காகத்தான் அவருடைய குமாரனை அனுப்பினார், எனக்காக என் இடத்தை எடுத்துக்கொண்டு சிலுவையிலே மரித்தார், எனக்காக ரத்தத்தை சிந்தினார், எனக்காக உயிரோடு எழுந்தார், எனக்காக பிதாவின் வலது பாசத்தில் எனக்காக இன்னைக்கு பரிந்து பேசுகிறவரை வீற்றிருக்கிறார். மீண்டும் அவர் வருவார், என்னை அவரோடு கூட அழைத்து செல்வார். ஒருவேளை மரித்தால் என்றைக்கும் அவரோடு கூட நித்திய ராஜ்யத்தில் இருப்பேன்னு இந்த விஷயங்களை விசுவாசிக்கு உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டவர்களைத்தான், உள்ளத்தில் விசுவாசிகள் வாயில அறிக்கை பண்ணிருக்கணும், அவங்க தான் ரட்சிக்கப்பட்டவங்க. ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு தான் ரட்சகன், அவன் தான் ரட்சகன். பாவியில ரட்சிக்கிறத உலகத்தில் வந்தான். பிரச்சனையே பாவ பிரச்சனை. அந்த பாவத்திலிருந்து ஏன் ரட்சிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாவம் கொடூரமானது, வஞ்சனை, பெரிய வஞ்சனை. இது ஏதேன் தோட்டத்தில் ஆரம்பிச்சது வஞ்சனை இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்துட்டு இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் பாருங்கன்னா, எனக்கு நான் நல்லா இருக்கேங்க, சில கேட்க என் கடவுள் எனக்கு நல்லா வச்சிருக்கேன் நம்பிக்கையோடு சொல்லுவாங்க. அப்படியே நம்பிக்கை ரொம்ப பெருசு. அவன்கிட்ட கேளுங்க, நீங்க பரலோகத்துக்கு போயிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டு பாருங்க. அப்படின்னா என்னங்கன்னு கேட்பாங்க. எப்படி என் கடவுளை என்னை காப்பாற்றிடுவாரு அப்படின்பாங்க. ஆனா சில சமயம் இப்படின்னு சொல்லுவாங்க, நீங்க அந்த ஒரு மலைக்கு உச்சிக்கு ஏறுறோம், நீங்க அந்த பக்கம் ஏறுறீங்க, நான் இந்த பக்கம் ஏறுறேன், இன்னொருத்தர் அந்த பக்கம் ஏறுறாரு, இன்னொருத்தர் ஒரு பக்கம் ஏறுறாரு, எல்லாரும் ஒவ்வொரு பக்கம் ஏறுகிறோம், எப்படி உச்சிக்கு வந்துடுவோம். அந்த ஒரு இடத்துக்கு வர்றதுக்கு பல மார்க்கங்களும் பல மதங்களும் இருக்குது. ஆனா நம்ம போய் சேர்றது கடவுள்கிட்ட தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இயேசு ரொம்ப எளிமையா சொல்லிட்டு போயிட்டாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன், என்னை எல்லாம் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான். ஒண்ணு இயேசு பொய்யா இருக்கணும், அவன் சொன்னது சத்தியம் அப்படின்னா நாம விசுவாசிக்க தடுமாறிட்டு இருக்கோம்னு அர்த்தம். தடுமாறிட்டு இருக்கோம்னா நான் பரலோகத்துக்கு வந்துடுவேன்னு எப்படி நம்ம சொல்லிட்டு இருக்க முடியும் இல்லையா? அப்ப ஏசு அந்த இடத்துல போய் சொல்லிட்டாருங்க அப்படின்னா, சரி, அவர் ஏசு அந்த இடத்துல போய் சொல்லிட்டாருன்னா மனு குலத்தின் மேல பாவம் இருக்கு. இன்னைக்கு பின்னாடி சொல்ல பாருங்க, பாவம் மரணத்தை கொண்டு வந்துருச்சு. முதல்ல எங்க ஆரம்பிச்சது? ஸ்பிரிச்சுவலி வேறு ஆவியில முதல்ல மறைச்சிட்டோம். எப்படி ஆவியில மறைச்சோம்? முதல்ல மனுஷனுக்கு ஜீவ சுவாசத்தை கொடுத்த தேவன் ஜீவனுள்ள சுவாசத்தோடு இருந்தான். என்னைக்கு பாவம் உள்ள வந்துச்சோ தேவனுக்கு மனுஷனுக்குள்ள உணவு துண்டிக்கப்பட்டுச்சு. முதல்ல அவனுக்கு நடந்தது ஆவிக்குரியதான மரணம். அதுக்கப்புறமா கிட்ட 900 வருஷத்துக்கு மேல வாழ்ந்தான் அதான். ஆனா 900 வருஷம் வாழ்ந்தாலும் உடனடியாக நடந்த பாவம் வருவதற்கு முன்னாடி வரைக்கும், அதுக்கு பின்னாடி இந்த அவமானம் சொல்ல பார்த்தீங்களா, அது வரைக்கும் பாவமே, அது அவமானமே இல்லை. வேதம் அப்படி சொல்லுது, இருவரும் தேவன் உண்டாக்கும் போது ட்ரெஸ்ஸோடு உண்டாக்குறார், நிர்வாணிகளை உண்டாக்கிட்டார். கேட்டீங்களா? இந்த தொடர்ந்து வச்சிருக்கிறாங்க. இருவரும் நிர்வாணிகளாக இருந்தார்கள், ஆனால் நிற்கப்படாதிருந்தார்கள். அப்படி வேதம் சொல்லுது. ஆனா பாவம் வந்த உடனே ஒருத்தர் பார்க்கறாங்க, அவமானமா ஃபீல் பண்றாங்க, ஓடி ஒழித்து கொள்றாங்க. தேவனிடத்துல தைரியமாய் வந்து முந்தின நாள் வரைக்கும் பேசுறவர்கிட்ட நீங்க வந்து பேச முடியல. பாவம் உள்ள வந்துருச்சுன்னா நீங்க கடவுளை மட்டும் இல்ல, மனுஷங்களை கூட சந்திக்க பயன்படுது. தப்பு பண்ணிட்டா பிள்ளைங்க நம்ம கண்ணை நேருக்கு நேரம் பார்க்க பதுங்கி வரும். உள்ளத்துல உண்மையா இருந்தாங்கன்னா நேருக்கு நேரம் வருவாங்க, நல்லா உட்காந்து பேசுவாங்க. பாவம் வந்துச்சுன்னா பேச முடியாது. நல்லா கவனிங்க, இந்த பாவம் மிக வஞ்சனையானது, ஆனால் கொடூரமானது. என்ன நடக்கும்? பாவம் மரணத்தை கொண்டு வந்துடும். எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்து 7ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, 1ஆம் வசனம் ஆரம்பிக்கும் போதே எப்படி ஆரம்பிக்கிறா, அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்தவர்களாக இருந்தீர்கள். எப்படி இருந்தோமா? அக்கிரமத்திலையும் பாவத்திலையும் செத்து கிடந்தோம் அப்படின்னு சொல்லுது. மரணம் மிக நிஜம்.
ரைட்டுங்களா? இப்ப பிரச்சனை எங்கன்னா, ஆவியான உதவி செய்யாம ஒரு மனுஷனால ஆண்டவராக இயேசு அறிய முடியாது. நிறைய பேர் சொல்ற மாதிரி யாரையும் மாத்திர முடியாது ஈஸியா. இன்னைக்கு இந்த இடத்துல வந்து நீங்க ஆலயத்துல ஆராதனையில் வந்து உட்கார்ந்துருக்கீங்கன்னா, அவங்கள யார் வற்புறுத்தினால வரப்பார்த்துல, நீங்க ஆசைப்படுறதுனால தான் வருவீங்க இல்லையா? உங்களை யாரும் கொண்டு உட்கார வச்சதுனால நீங்க ஆண்டவருடைய பிள்ளையா மாத்திர முடியுமா? நீங்க விசுவாசித்து நீங்க தனிப்பட்ட விதத்தில் இயேசுவை அறிந்து கொண்டா மட்டும்தான் நீங்க விசுவாசிப்பீங்க. உங்களை யாரை வற்புறுத்தி இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. மன்ன கவனிங்க, பாவம் மிக கொடூரமானது. அந்த பாவம் மரணத்தை பிறப்பிக்கும். மரணம் உள்ள வந்துருச்சுன்னா பிசாசு நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஆள ஆரம்பிச்சோம். பாவம் என்ன பண்ணுது, பிசாசினுடைய ஆளுகைக்குள்ளாக போய்விடும். என்ன தேவனுடைய ஆளுகை, தேவன் நமக்கு தேவனா இருந்தார், தேவனை புறக்கணித்துட்டு பிசாசு வார்த்தைக்கு கீழ்ப்படுத்ததுனால பிசாசு நமக்கு தேவனாயிட்டார். பாவம் என்ன? நிறைய பேர் நினைக்கிறாங்க பாவம்னா கெட்ட செயல்களை செய்தது தான் பாவம் ஃபிக்ஸ் பண்ணிட்டதுனால அவன் அதை குடிக்கிறான், திரும்ப வெறுக்கிறான், பார்த்து போடுறான், அதை போடுறான், இதெல்லாம் சொல்லுவாங்க. எதை விட்டுருவாங்கன்னா, ஆவி இன்னைக்கு உயிரோடு இருக்குதா, தேவனோடு உறவாடிக்கிட்டு இருக்கியா? தேவனோடு உறவாட ஆரம்பிக்கிற ஆளுக்கு இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் இருக்கவே இருக்காது. எல்லாம் தானே ஓனா போயிடும். இங்க இந்த மனிதனோட கூட இந்த வார்த்தையில் கவனிச்சிங்கன்னா, பாவம் தேவனற்ற வாழ்வு சொன்ன, தேவனை அறியாமல் தேடாமல் வாழும் தான் பாவம். சரி, பாவம் வந்துருச்சு, தேவனை விட்டு பிரிச்சுட்டாங்க. இப்ப தேவன் என்ன பண்றாரு, பழைய ஏற்பாட்டு ஜனங்களுக்கு பலியையும் காணிக்கையும் ஏற்படுத்துறாங்க. எதுக்கு? தேவனோடு உறவை மெயின்டைன் பண்றதுக்கு. இப்ப பிசாசுடைய வல்லமை ரொம்ப பெருசா இருக்கு. ரோமர்கள் 6ஆவது அதிகாரம் 17ஆம் வசனத்தை நீங்க வாசிங்கன்னா, ரொம்ப சில வார்த்தைகள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆனா நீங்க கரெக்டா கேட்டு தான் ஆகணும், அதை புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். இந்த மாதிரி வார்த்தைகள் சொல்லும் போது சில சமயம் நமக்கு கஷ்டமா கூட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி இருந்தீங்களா முன்னாடி அப்படின்னு சொல்லுவாங்க. ரோமர்கள் 6ஆவது அதிகாரம் 17ஆம் வசனம். முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாக இருந்தோம் அப்படின்னா, நீங்களாம் அடிமைகள் அப்படி சொல்ல ஒத்துக்கிறாங்களா? மாட்டேன்பாங்க. முன்னே பாவத்துக்கு நீங்க எப்படி இருந்தீங்களா? அடிமைகளாக இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கிட்ட உபதேச சட்டத்துக்கு நீங்கள் மனப்பூர்வமாக கீழ்ப்படினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். முன்ன பாவத்தில் இருந்தப்போ கர்த்தருடைய வசனம் வந்து பிடிக்காது, கர்த்தரையும் பிடிக்காது, அர்ப்பணிக்க மாட்டாங்க. இப்ப கர்த்தருக்கு தங்களை அர்ப்பணிக்கிறாங்க. ஏன்? பாவத்தினுடைய வல்லமை புரியுது. 18ஆம் வசனம் பாருங்க. பாவத்திலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமையானீர்கள். ஒரு இடத்துல விடுதலையாகி இன்னொன்னுக்கு உங்களை அடிமையாக்கல, இன்னொன்னுக்கு தங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்துருக்காங்க. ஒருத்தன் ஆண்டு கொண்டு இருந்தா, இப்ப நீங்க தான் டிசைனிங்கா தான் இருக்கீங்க. நான் கர்த்தரை ஆளுக்கு கொடுக்கணுமா வேணாமாங்கிறது என் கையில் தான் இருக்கு. முன்ன அப்படி கிடையாது. இயேசு என்ன சொல்றார்? இதோ வாசல் படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் திறந்தால் அவன் உள்ளே வந்து நான் போஜனம் பண்ணுவேங்கிறார். கர்த்தர் வந்து ஜெட்ல வாசல்ல வந்து கதவை தட்டுவார். நம்ம மிஸ்டர் பிசாசு இருக்கார் பார்த்தீங்களா, அவர் ரொம்ப கிண்டலான ஆளு. அவர் நேராக வர மாட்டார், பின்வாசல் வழியாக வருவார். ஓட்டை போட்டு எங்க கேப் கிடைக்குது அங்கே உள்ள போகுது. கர்த்தர் வந்து நீங்க இடம் கொடுக்கிற அளவுக்கு, நல்லா கவனிங்க, திரும்ப சொல்றேன், கர்த்தர் நீங்கள் இடம் கொடுக்கும் அளவுக்கு தான் உங்க வாழ்க்கையில் இருப்பார். ஆனா பிசாசுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தாலும் உங்களை ஆக்கிரமிச்சிடும். கால் வைக்க இடம் கொடுத்தா, நான் ட்ரெயினில் போக பார்த்துக்கோங்க, ஐயோ பின்னாடியே ட்ரெயினில் ஓடி வர்றாங்களேன்னு கொஞ்சம் காலை கொடுப்பாங்க, நம்மளை கீழே தெளிவாங்க, ஏறுறது பேர் பண்ணி. அந்த மாதிரி பிசாசுக்கு நீங்க இடம் கொடாமலும் இருக்கலையே. என்ன சொல்றதுன்னா, பிசாசு உங்களை வாழ்க்கையில ஒரு சின்ன பகுதியை பிடிச்சா போதும், உங்களை மொத்தத்தையும் ஆண்டுக்கலாம். நிறைய சமயங்களை நம்ம குடும்பங்கள் இருக்கிற ஒரு சிலரை பிடிச்சுக்கிட்டு நம்மளை மொத்தத்தையும் ஆள எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருப்பாங்க. ஒரு ஆளை பிடிச்சிட்டா போதும். நான் திரும்ப சொல்றேன், உங்க வீட்டில் இருக்கிற ஒரு ஆள் சிக்கினா போதும், உங்க வாழ்க்கையில் ஒரு சிறு பகுதி கிடைச்சா போதும், அவனுடைய ஆளுகையை ஆரம்பிச்சிடும். அதனால பார்த்தீங்கன்னா டெய்லி குடும்பத்தை கர்த்தருடைய பார்த்து கையில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே எங்கள் குடும்பத்தை முன்பாக தாழ்த்துறோம், எங்கள் எல்லைகளை காப்பாற்றி தீங்குக்கு விலக்கி கொள்ளாம எந்த ரீதியில் உள்ள பிரவேசங்கள் வாழ்க்கை
பிசாசினுடைய வல்லமை எப்படி வருது? நம்மை அடிமையாக்கி வைத்திருந்தது. ரைட்டா? இப்ப நாம என்ன பண்ணோம்? விடுதலையாக்கப்பட்ட பின்பு கர்த்தர் கையில் நம்ம ஒப்பு கொடுக்கணும். அதுதான் ஒரிஜினல் ஓனர். ஒரிஜினல் ஓனர் கையில ஒப்பு கொடுக்கிறோம். அவமானம் சொன்ன இல்லையா? 6வது அதிகாரம், அதே 6வது அதிகாரத்துல 21 வசனம் பாருங்க. இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியங்களிலே, ரோமர் 6வது அதிகாரம் 17, 18 வாச்சம். 21 பாருங்க. இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாய் தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? அவர்களின் முடிவு மரணமே. முடிவு என்னவா? ரொம்ப அருமையா தெளிவா சாதாரணமா சொல்லுது. இப்போ உங்களுக்கு வெட்கமா தோணுது அப்படின்னு அர்த்தம். யோசிச்சு பாருங்க. இது அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாரு? நான் ஒரு காலத்துல கர்த்தருக்காக வைராக்கியமா, அதே கடவுள் தான், நல்லா கவனிக்கணும், அதே தேவனுக்காக தான் வைராக்கியமா இருந்தாரு. அவர் தான் இயேசுவை அனுப்பினாரு, பலி அனுப்பினாரு அவருக்கு தெரியல. நல்லா கவனிக்க. கிறிஸ்துவங்களா இருந்தோம், கிறிஸ்துவானவர் ஏன் வந்தாருன்னு தெரியாம வாழக்கூடிய குடும்பங்கள் இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லையே. எதுக்கு சொல்றேன்? அவர் யூத மதத்துல வைராக்கியமா இருந்தாரு. தேவனை மட்டும்தான் தேவனை தொண்டு கொண்டாரு. தேவன் அனுப்பின குமாரன் தான் தேவனாகிய கர்த்தர் அவருக்கு விளங்கவே இல்லை. அதனால அவரை இயேசுதான் ஆண்டவர் அறிவித்தவங்களை எல்லாம், பாவின்னு உங்களை சொன்னவங்களை எல்லாம் சிறைச்சாலையில போட்டாங்க, அடிச்சாங்க, கிழிச்சாங்க, எல்லாத்தையும் வேதனைப்படுத்தினாங்க. அப்போ எல்லாரையும் வேதனைப்படுத்துற மனுஷன் சொல்றாரு, எல்லாரையும் ரட்சிக்கும்படி பாவியின் பிரதான பாரியாகிய என்னையும் கர்த்தர் ரட்சித்தார். அப்போ இவருக்கு ஏன் அது தெரியுது அப்படின்னு சொன்னா, உன்னே அந்த காரியத்தெல்லாம் செஞ்சதை இப்ப நினைச்சு பார்க்குறாங்க. நீங்க அந்த 1 தீமோத்தேயுல அந்த பகுதியை நீங்க போய் வீட்டில் போய் வாசிங்க. 1ஆம் அதிகாரத்துல அந்த 12ஆம் வசனத்துக்கு வாசிங்க. அவன் தான் எதுலாம் செஞ்ச நினைச்சு சொல்லிட்டு அதை நினைச்சு பார்த்தா எனக்கு அவமானமா இருக்குங்க. நீ யோசிச்சு பாருங்க. ரட்சிக்கப்பட்ட பின்பாக இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற நீங்க வாழ்க்கையில நடந்து வந்த பாதையில நீங்க சந்திச்ச காரியங்கள் இருக்குல்ல, நினைச்சா உங்களுக்கே அசிங்கமா இருக்கும், அவமானமா இருக்கும். சில காரியங்கள் ஆய திறந்தாலே அது வாட்டு சாதாரண சில வார்த்தையெல்லாம் வந்துடும். ஜஸ்ட் லைக் தட். கோபம் வந்துருச்சுன்னா என்ன பேசுறேன்னு இருக்காது, அந்த தராதரம் இருக்காது, ஒரு ஸ்தானம் இருக்காது, ஒரு மரியாதை இருக்காது. அவ்வளவு வாயை திறந்தா அப்படி பேசுற விஷயத்துல கூட, வாழ்ற விதத்துல கூட எல்லாத்துலயும் ஒரு மோசம் இருக்கும். ஆனால் கர்த்தராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்பாக உங்க வாயில அதே வார்த்தை வந்துச்சுன்னா நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? ஐயோ ஏசப்பா, தெரியாம இப்படி பேசிட்டேன், எனக்கு மன்னிச்சுக்கங்க, கோபத்தில் நான் பேசிட்டேன்ப்பா, என்னை மன்னிங்க, நான் உங்ககிட்ட இப்படி கோச்சிருக்க கூடாது, இவங்ககிட்ட இப்படி நடந்திருக்க கூடாது, இவங்ககிட்ட உதாசீனப்படுத்திருக்க கூடாது, அவங்க நான் எவ்வளவு எனக்கு மன்னிச்சிருக்கீங்க, நான் உங்களுக்கு நான் மன்னிச்சிருக்கணுமே அப்படின்னு நீங்களே உங்களை பார்க்கும்போது அவமானமா ஃபீல் பண்றீங்கல்ல. அன்னைக்கு அதை சாதாரணமா செஞ்ச நீங்க இன்னைக்கு உங்களால செய்ய முடியல. காரணம் என்னன்னா உள்ள ஆவியானவர் வந்து வாழ்றார். என்ன சொல்றாருன்னா, நீ இப்படி பேசிருக்க கூடாது மகளே, இப்படி பேசிருக்க கூடாது மகனே, உன்னை நான் அவ்வளவு நேசிக்கிறேன்னு, உனக்கு இவ்வளவு மன்னிச்சிருக்கிறேன், நீ ஏன் மன்னிக்கலன்னு கேட்பாரு உள்ள. உடனே என்ன பண்ணுவோம்? அவங்களே தப்பு பண்ணிருப்பாங்க, நீங்க போய் என்ன சொல்லுவீங்க? சாரி, ரொம்ப அவசரப்பட்டு உனக்கு பேசிருக்க கூடாது, என்னை மன்னிச்சுக்கங்க. ஏதை கேட்க முடியுது? உங்களுக்கு அவமானமா இருக்குது. முன்ன அதை சாதாரணமா பேசுனாங்க பாருங்க. இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பசங்களும் பார்த்தீங்கன்னா பேசுவோம். பசங்க வாலிப பசங்க, ஆம்பளை பசங்க சரி பொம்பளை பிள்ளை வித்தியாசம்லாம் கிடையாது, எல்லாம் ஒரே மாதிரி தான். வாயை திறந்தாலே சாக்கடை நாற்று அடிக்கிற மாதிரி அவ்வளோ மோசமான வார்த்தைகளை அம்மா அப்பானுக்கு சாதாரணமாக பேசுவாங்க. உனக்கு எப்படி தெரியும் கேட்குறீங்களா? அங்கிருந்து தான் வந்திருக்கேன். அப்படிப்பட்ட ஆளெல்லாம் தெரியும். அப்படிப்பட்ட ஆளோட நானும் சுற்றி இருக்கிறேன். சாதாரணமாக நானும் அப்படி பேசுகிறேன். இப்போல்லாம் வாயில் அந்த மாதிரி வார்த்தையே வரக்கூடாது ஆண்டவர் ரொம்ப தெளிவாக வச்சிருக்கு. கோபத்தில் கூட மேஞ்சி போட பேச வந்தவங்க அறிவு இல்லை, பைத்தியமாக பிடிச்சிருக்கு. இப்படிதான் கேட்பேன் கோபம் வந்தவங்க. என்ன சொல்ல வரேன்னா, பைத்தியமாக பிடிச்சிருக்கு ஒருத்தர் கேட்கும் போது யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு பாருங்க. அவங்க பைத்தியம்னா நீங்கள் என்னையே கேட்குறேன். நான் இன்னொருத்தர பைத்தியம் சொன்னால் அவனை உண்டாக்குற தேவனை ரெண்டு உண்டாக்கியிருக்காரு. அவங்கள பைத்தியமாக உண்டாக்கியிருக்கேன்னு அப்போ நானும் அவங்கள பைத்தியம் கேட்குறேன். நானும் பைத்தியம் தானே? எனக்கு தெரியுமில்ல அது கர்த்தருடைய சாயலில் இருக்கிறவங்க வந்து. நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த வார்த்தை கூட சரியில்லை.
அந்த கோபம், வெறுப்பு, அதாவது எதெல்லாம் விடணும் நம்ம அர்ப்பணிச்சு சில ஜபங்களை பண்றோமோ அதை செய்ய வைக்கிறதுக்கு என்ன எல்லாத்தையும் செய்யணும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். முன்னே உங்களுக்கு அவமானமாய் தோன்றினவைகள் முன்ன அது அவமானமா தோணல, இப்போ அவமானமா தோணுது. ஏன் அப்படின்னு கேட்கிறாரு. இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாய் தோன்றுகிற காரியங்களிலே அக்காலத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? முன்னாடி செஞ்சீங்கல்ல, என்ன பலன் கிடைச்சது? முடிவு என்னது? மரணம். பாவத்துல கடந்தீங்க, ரட்சகர்லாம் வந்தீங்க. இயேசு ரட்சகராக உலகத்துல வந்தார். அப்புறம் நித்திய பிரிவு, இட்டர்னல் செப்பரேஷன் ஃப்ரம் காட். ஏதேன் தோட்டத்துல கடவுளை விட்டு பிரிஞ்ச மனுஷன் தான். இன்னைக்கு வரைக்கும் இயேசு வந்து ரட்சிப்பை ஏற்படுத்தினதுக்கு அப்புறமும் இந்த இயேசு எனக்கு வேணவே வேணாம்னு வெறித்தனமா இருக்காங்களே, என்ன பண்றது இல்லையா? மீண்டும் மனிதனை தேவனோடு இணைப்பதற்காகத்தான் இயேசு சிலுவையில ரத்தத்தை சிந்தினாரு. ரத்தத்தை சிந்தின இயேசு கிறிஸ்து இன்னைக்கும் உயிரோடு இருக்கிறாரு. இன்னைக்கு இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டால், அவரை அங்கீகரித்தால், அவரை ஏற்றுக்கொண்டால், இன்னைக்கு தேவனுடைய குடும்பத்துல மறுபடியும் பிள்ளையா பிறந்துடலாம். பாவத்திலிருந்து மீட்கப்பட்டுடலாம். இப்ப வாட்சம் பார்த்தோம் இல்லையா, பாவத்திலிருந்து மீட்கப்பட்டுடலாம். மரணம் இன்னைக்கு வரை முதல்ல நடந்தது ஆவிக்குரிய மரணம், உள்ள மட்டும் செப்பரேஷன், தேவனோடு தொடர்பு துண்டிச்சு போச்சு. ஆனா வாழ்ந்துட்டு இருக்கிறான், இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறான். ஆனால் ஆவிக்குரிய மரணம் மட்டும் வரல, ஃபார்வர்ட் பை பிசிக்கல் டெத், உடம்பு சரீர பிரகாரமான மரணமோ. பாவம் வந்து சும்மா அதை கொடூரமானது என்ன அர்த்தம்னா, ஆவியில பிரச்சனை மட்டும் கிடையாது, சரீரத்திலும் இந்த உலகத்தை விட்டு பிரிச்சு மனிதனை மறிக்கிறவனாக தேவன் உண்டாக்கல, சாகனம் உண்டாக்கல. ஆனா எல்லாரும் மனுஷன்னு பிறந்த ஒரு நாள் செத்தானுங்க ஆகணும். ஆனா சாகனம்னு தானும் மனுஷன் உண்டாக்கலங்க. மனுஷன் சாகுபடி உண்டாக்கப்பட்டவன் அல்ல, என்றென்றைக்கும் அவரோடு வாழும்படி உண்டாக்கப்பட்டவன். ஆனா மரணம் வந்து அவன் ஆவிக்குரிய ரீதியில் சாக வச்சிருச்சு. சரீர பிரகாரமா இன்னைக்கு வரை செத்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு அடக்காராதனைக்கு நீங்க போகும்போது ஒண்ணு பார்க்கணும், ஒவ்வொரு மரணத்துக்கு போகும்போது நீங்க பார்க்கணும், சாக வேண்டிய ஆள் கிடையாது, செத்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா மரணம் இருக்குதுன்னு என்ன அர்த்தம்னா, பாவம் இன்னும் உலகத்துல இருக்கு. ஏங்க இவர் இயேசுவை விசுவாசித்தாருங்க, ஞானஸ்தானம் எடுத்துட்டாருங்க, இவர் ஏங்க சாகுறாருன்னு கேட்டீங்கன்னா, மரணம் எல்லாரும் ஆண்டு கொண்டது. ஆனா மரணம் முடிவில்லை. இயேசு மரித்து பாதாளம் வரைக்கும் போயிட்டு உயிரோடு எழுந்ததுனால மரணம் இன்னைக்கு தன் வல்லமை இழந்திருக்கு. ஆமே மரணம் அப்போ எதுல இருந்தெல்லாம் ரசிக்கிறான்னா, முதல்ல பாவத்திலிருந்து. இயேசுவை என் உள்ளத்திலே வாரும் என்று விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் தங்கள் பாவத்திலிருந்து ரட்சிக்கப்படுகிறார்கள். ரட்சிக்கப்படும் போது என்ன நடக்குது? ஏற்கனவே மரித்து கிடக்கிறார். எபேசியர் 1ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம் சொல்லுகிறது, 3ஆம் வசனம் சொல்லுது, அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்தவர்களாக இருந்த உங்களை, 4ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவோட கூட உயிர்ப்பித்தார். எபேசியர் 2:3-4 பார்த்தீங்கன்னா அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்தவர்களாக இருந்த உங்களை செத்து கிடந்தவர்களை உயிர்ப்பித்தார் அப்படின்னு சொல்லுது. அப்படின்னா ஆவிக்குரிய மரணம் நடந்ததே தெரியாமல் இருக்கிறவர்களுக்கு இப்ப ஆவிக்குரிய உயிர்மீட்சி வந்த உடனே, உள்ள உயிர்மீட்சி வந்த உடனே, அந்த அதாவது ஆவியில உயிர்மீட்சி வந்த உடனே கடவுளை தேடாம இருக்க. நீங்க கடவுளை தேடுறதுக்கு முடியல அப்படின்னா உங்க ஆவியை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. உங்க ஆவிய ஆர் யூ ரைட் வித் காட்? கடவுளோட கரெக்டா இருக்கீங்களா? இயேசுவோடு நடக்கிறீங்களா? இயேசுவை அறிந்திருக்கிறீங்களா? கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. ஆவியில் மறுபடியும் உயிர்ப்பிக்கப்பட்டவர்கள் அவரோட நிர்ணயிக்கும் வாழ்வார். அப்படின்னா மரணத்தின் மேல் உங்களுக்கு வல்லமை வந்துருச்சுன்னா, மரணத்துக்கு அதிபதியாக பிசாசின் மேலையும் ஜெயம் எடுத்திருப்பீங்க. மரணம் இருக்குது அப்படின்னா இந்த மரணங்களை எல்லாம் பார்க்கும்போது பிசாசின் வரைக்கும் ஆண்டு கொண்டு இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி நீங்க தெரியும். ஆனா பிசாசுக்கு இருந்த வல்லமையை இயேசு சிலுவையிலே உரிந்து விட்டான். அவனுக்கு எந்த வல்லமையும் கிடையாது. அப்ப எந்த வல்லமையுமே இல்லாதவனை எப்ப பார்த்தாலும் கிறிஸ்துவ விசுவாசிக்கு அவனை ப்ரொமோட் பண்றது, கிறிஸ்துவ விசுவாசிக்கு தான் பிசாசை ப்ரொமோட் பண்றது. ஆனா சொல்றேன், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நம்ம பட்சத்துல இருக்கிறார். நம்முடைய மீட்பர் எப்போதும் கூட இருக்கிறார். மரணத்துக்கு அதிபதியாகிய பிசாசை தமது மரணத்தினாலே ஜெயித்தவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே அவன் ஜெயிக்க விட மாட்டான், நம்மை ஜெயிக்க வைப்பான். ஆக ஜெயம் பெல்லும்படியாக என்னன்னா, பாவத்தில் ரசிக்கிறான். பாவத்தில் ரசிக்கப்படும் போது மரணத்திலிருந்து நீங்க மீட்கப்படுறீங்க. மரணத்திலிருந்து மீட்கப்படும் போது பிசாசின் வல்லமையிலிருந்து மீட்கப்படுறீங்க. பிசாசின் வல்லமையிலிருந்து மட்டும் மீட்கப்படல, அந்த அவமானத்தின் உணர்விலிருந்து மீட்கப்படுறீங்க.
முன்ன மாதிரி கிடையாது, முன்ன மாதிரி பேசுறது கிடையாது, முன்ன மாதிரி வாழ்றது கிடையாது, முன்ன மாதிரி செயல்படுறது கிடையாது. ரொம்ப தேவனோட கூட தைரியமாக தேவன்கிட்ட போக முடியுது. குற்ற உணர்வு, பாவ உணர்வு, அவமானத்தின் உணர்வோடு போறதில்ல, விசுவாசத்தோடு போறீங்க. தேவனோட தைரியமா போக முடியும். இப்போ நித்திய ஜீவன் உங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. நித்திய ஜீவன்னா தேவனோடு என்றென்றைக்கும் வாழ்கிற வாழ்க்கை. தேவனோடு என்றென்றைக்கும் வாழ்கிற வாழ்க்கை. முன்ன அந்த வாழ்க்கை இல்ல. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவங்களுக்கு இருக்க பிரச்சனை என்னன்னா, நான் வாழ்றேன்னு நினைப்பாங்க, ஆனா வாழல. இயேசு இல்லாத வாழ்க்கை, தேவன் இல்லாத வாழ்க்கை, பரலோகத்தில் வாழ முடியாத ஒரு வாழ்க்கை. ஆமென். ஆக என்ன தேவை? இயேசுவை உள்ளத்தை திறந்து இயேசுவை என் உள்ளத்தில் வாரும் என்று விசுவாசித்தால் தேவனோடு உறவு சீர்படும். எதற்காக ரசிக்கிறாங்க? எதுல இருந்தெல்லாம் ரசிக்கிறாங்க, எதற்காக ரசிக்கிறாங்க? அடுத்த ஃபைனல் டெஸ்டினேஷனோட இருக்குல்ல, எந்த பர்பஸ், த பர்பஸ் ஆஃப் சால்வேஷன், பர்பஸ் ஆஃப் ரிடெம்ஷன். நம்ம ரசிக்கிறவங்களுடைய நோக்கம் என்னன்னா, தேவனோடு மீண்டும் நம்முடைய உறவை சீர்படுங்க, ரெக்கன்சைல் பண்ண, தேவனோடு சீர்படுங்க. ரெண்டாவது, நமக்கு நித்திய ஜீவனுள்ள வாழ்வை, இந்த மரணத்துக்கு பின்பும் 1000 வருடமாக ஆண்டவரோடு கூட வாழப்போகிறோம். 1000 வருட அரசாட்சியில் அவரோடு கூட வாழப்போகிறோம். அந்த நிச்சயத்துக்காக. மூன்றாவது, நாம் பிள்ளைகள் என்ற ஸ்தானத்தை நமக்கு தேவன் கொடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, யோவான் 1ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனம் நினைக்கிறேன். யோவான் 1ஆம் அதிகாரம், அது சேர்ந்து வாசிப்போம். யோவான் என்ற சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அப்படின்னா இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக, அப்படின்னா அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்பட. இப்ப கவனிங்க, இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். பிள்ளைகளுக்கான உரிமையை கொடுத்திருக்கிறார். என்ன கொடுத்திருக்காரு? அதிகாரம் கொடுத்த. சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இப்ப நீங்க உரிமையோட என்ன போய் நிற்க முடியும் தேவன்கிட்ட? நான் உங்களுடைய பிள்ளை, எனக்கு தெரியாது, நீங்க தான் செய்யணும். உங்க பிள்ளைங்க உங்கள்கிட்ட எப்படி சொல்லுவாங்க? ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்னா கெஞ்சிட்டு இருப்பாங்க. அவங்க பேசுற விதமே எப்படி இருக்குன்னு தெரியுமா? பெத்தல்ல செய்யி சொல்றாங்களா இல்லையா? அப்படிதான் சொல்றாங்க. யாராவது கெஞ்சி கேட்குறாங்க உங்க பிள்ளைங்க, அதிகாரமாக கேட்பாங்க. ஏன் அதிகாரமாக கேட்குறாங்க சொல்லுங்க? இந்த வீட்டில் பிறந்திருக்கிறேன், மொத்த வீடுமே எனக்கு தான் சொந்தம், நீங்கள் வரைக்கும் எனக்கு தான் சொந்தம், அதனால் இப்போ செய்யுங்க, இது உரிமை. நான் கேட்குறேன், உங்கள் பிள்ளைகளே இவ்வளோ இருந்தால் பரமப்பி தான் சொல்கிறாரு, பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தாரு. சும்மா ரட்சிப்புன்னா ஏதோ ஒரு மதத்தை மாற்றிட்டோம், இன்னொரு புதுசாக ட்ரெஸ்ஸை போட்டாலும் கிடையாது. மதம் எவனும் மாற வேண்டியது, மதம் அது பேச்சுக்கேடம் கிடையாது. தேவனுடைய பிள்ளையா மாறுறது. எப்படி தேவனுடைய பிள்ளையா மாறும்? அது யாரும் பண்ண முடியும்? உங்களை யாரும் வற்புறுத்தி எல்லாம் நிற்க வைக்க முடியாது. அப்படி வற்புறுத்தி நிற்க வச்சா என்ன நடக்கும்? பிச்சுக்கிட்டு போயிடுவாங்க. தானே? பிடிக்காத ஆள் நீங்கள் இழுத்து வீட்டில் வச்சு பாருங்க, வச்சிருக்கவே முடியும், ஒத்து வர வரைக்கும் வாழ்வாங்க, இல்லைன்னா கிளம்பி போயிட்டே இருப்பாங்க. இங்கே இயேசு சொல்கிறார், என்ன சொல்ற, தேவன் என்ன சொல்றாரு? அவர் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்துட்டாருன்னா, இவங்க பிறந்ததுனால பிள்ளை, அதனால எவ்வளவு அதிகாரம் இருக்கோ அதை விட அதிகாரம் எதுக்கு இருக்குன்னா, அவர் நம்மளை பிள்ளையா தெரிந்தெடுத்ததுனால. நீங்க யோசிங்க, இந்த பிள்ளைய ஆம்பளை பிள்ளை வேணும், பொம்பளை பிள்ளை வேணும், ஏதோ வேணும், இப்படி வேணும் கேட்டதுனால பெற்றுக்கொண்டீங்களா? கிடையாது. பிள்ளை பிறந்துருச்சு. அது ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் அவங்க பிள்ளை நேசிக்கிறீங்க. ஆனா அங்க அப்படி கிடையாது. நான் தேவ குடும்பத்தில் பிறக்கும்போது அவருடைய பிள்ளை அப்படின்னா, இந்த உலக பிரகாரமா இருக்கிற அப்பங்கிட்ட இருக்கிற உரிமையை விட பரலோக பிதாவுக்கு ரொம்ப உரிமை. எனக்கு தெரியாதேப்பா, எனக்கு நீங்க தான் செய்யணும், எனக்கு நான் யார்கிட்ட போய் கேட்பேன்? என் பிள்ளை வந்து என்கிட்ட கேட்குது இல்லை, அப்ப நான் யார்கிட்ட கேட்பேன்? நீங்க கொடுத்தா தான் நான் என் பிள்ளைக்கு கொடுக்க முடியும். அப்ப பரத்துல இருந்து ஒன்று கொடுக்க பண்ணலன்னா நான் எப்படி என் பிள்ளைக்கு கொடுக்கறது? நீங்க எனக்கு கொடுங்க, இல்லை என் பிள்ளை வாயை கட்டுங்க. அது நடக்குமா? பிள்ளை வாயை அடிக்க முடியுமா சொல்லுங்க?
மண்டையில தான் பரவாடிக்கிட்டே இருக்கும், பராண்டு போதெல்லாம் கேட்டுகிட்டே இருப்பாங்க. கேட்கும் போதெல்லாம் நீ கொடுத்துட்டே இருக்கணும். அவங்க எப்படி யோசிப்பாங்கன்னா, இது ஏடிஎம் மிஷினை விட நம்ம வேற லெவல்னு யோசிப்பாங்க. ஆனால் பசங்க வந்து அவங்களும் பண்ண முடியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க வேற யார்கிட்ட போய் கேட்பாங்க? பக்கத்து வீட்டில் போய் கேட்பாங்க, அங்கிள் அங்கிள் எங்கள் வீட்டில் தரமாட்டேங்கிறேன் நீங்கள் கொடுங்கன்னு போய் கேட்பாங்க. இல்லை, நம்ம பிள்ளைங்கன்னா நம்மகிட்ட தான் கேட்பாங்க. ஏன்டா கேட்குதெல்லாம் டென்ஷன் ஆகிற பிரயோஜனம் கிடையாது. பிதா கிட்ட பிள்ளை என்ற ஸ்தானத்தை கிடைச்சிருச்சுன்னா இது பெரிய ஸ்தானம் மட்டும் கிடையாது, உரிமை, அதிகாரம். சொல்லுங்க, என்னது? உரிமை மட்டும் கிடையாது, அதிகாரம். அதனால என்ன பெரிய வீட்டில் ரொம்ப அதிகாரம் பண்றேன்? ஆமா, அதிகாரம் தான் பண்ணுவேன். நான் இந்த வீட்டு பிள்ளை, அதிகாரம் தான் பண்ணுவேன். செய்யி இல்லைன்னா ஏன் பத்துக்கிட்ட சொல்லு. என்ன நான் அந்த வீட்டில் வந்து போறேன்னு நினைச்சேன். என் அறிவுக்கு, அந்தஸ்துக்கும், புத்திசாலித்தனத்துக்கும் நான் பிறக்க வேண்டிய இடம் வேற, தெரியாம அந்த வீட்டில் உட்காந்துருக்கேன்னு புலம்புறாங்கல்ல. ஏன்? ஆனா அவங்களுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அந்த பரமபிதாவை வந்து அவரை ஒன்றும் பெருசாக அவருக்கு ஒன்றும் செய்ய வேண்டியது கிடையாது. ஆனா இந்த வீட்டுக்கு இந்த அறிவாளி தான் தேவைன்னு அவர் பார்க்கிறாரு. இந்த புத்திசாலிக்கு தான் அவர் பார்க்கிறாரு. இந்த புத்திசாலிகளுக்கு தெரிய மாட்டேங்குது, நாம இந்த வீட்டில் ஏதோ செய்யறதுக்கு கத்தருக்கு பிறக்க வச்சிருக்காரு. சில சமயம் இயேசு அறிந்து கொண்டாதான் அந்த புத்தியே வரும். ஐயோ பெரிய ஆளுயா, நான் என்ன போய் டம்மி பீஸ் நினைச்சிட்டு இருந்தேன், எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா இல்லையே அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். இப்பதான் எனக்கு தெரியுது நான் பெரிய ஆளு அப்படின்னு. ஏன்னா உள்ள ஒருத்தர் பெரியவர் உட்கார்ந்து இருக்கிறாரு. இயேசுவை அறிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டாங்கன்னா அவங்க வாழ்க்கை வேற மாதிரி மாற ஆரம்பிச்சிடும், வெற்றிகரமா மாற ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப என்ன தேவை உங்க பிள்ளைக்கு? இயேசு தனக்கு தேவனா இருக்கிறான், அப்பாவா இருக்கிறான்னு காமிச்சிங்கன்னா, நான் சொல்றேன், உங்க அப்பா ஸ்தானம் அம்மா ஸ்தானம் குறைஞ்சிடும். அவங்க நேரம் எதை கேட்டாலும் அப்பா கிட்ட கேட்டுப்பாங்க. எப்ப வரைக்கும் அவங்களுக்கு ஏசப்பா தெரியலையோ அது வரைக்கும் நீங்க தான் அப்பா அம்மாவா இருப்பா, உங்கள்கிட்ட கேட்டு இருப்பாங்க. என்னைக்கு ஏசப்பாவா அப்பாவா தெரிஞ்சுக்கிட்டாங்களோ அன்னையிலிருந்து கேட்கறத உங்ககிட்ட கேட்க மாட்டாங்க. அங்க கேட்பாங்க, உங்களுக்கு தேவன் தந்து உங்க கையில் தான் வாங்கி தர மாட்டாங்க. பக்கத்துல வராது, அவங்களுக்கு எங்க இருந்தாலும் கொடுப்பாரு கர்த்தர், எப்படினாலும் வரும். அப்ப பிள்ளைகளுக்கு இயேசுவை தகப்பனாக அதிகாரத்தோடு கூட தேவனை கேட்க கற்றுக் கொடுக்கணும். அப்போ நீங்க எதிர்பாராத விதத்தில் தேவன் அவங்களுக்கு செய்யலாம். நாலாவது ஒரு காரியம் என்னன்னா, ஒரு புதிய நோக்கத்தோடு நாம் முன்னாடி போறதுக்காக, ஒரு பெரிய தரிசனத்தோடு முன்னாடி போறதுக்காக தேவன் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். அப்போ புதிய தரிசனம் வேணும்னா, வாழ்க்கையில் அர்த்தம் தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம், எங்க போறோம்னு தெரியாம இருக்கிறோம்னா, இப்போதும் இயேசு கிறிஸ்து சிலுவையின் மூலமாக ஏற்படுத்தின மீட்பின் மூலமாக நான் மீண்டும் தேவனுடைய பிள்ளை என்கிற ஸ்தானத்தை பெற்றிருக்கிறேன், நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறேன், நித்திய வாழ்ல மரணத்துக்கு பின்னாக 1000 வருடம் ஆண்டவராகி இயேசுவோடு வாழப்போகிற நிச்சயம் இருக்குது. பிள்ளைகள் என்கிற ஸ்தானம் மட்டும் இல்லை, இப்போ எனக்கு ஒரு பெரிய தரிசனம் இருக்குது. கர்த்தர் எனக்கு தனிப்பட்ட விதத்தை வாக்கு பண்ணியிருக்காங்க. எத்தனை சொல்ல முடியும்? அப்ப கர்த்தர் உங்களுக்கு தனிப்பட்ட வாக்கு பண்ணியிருக்கிறாருன்னா இந்த வாக்கு தத்தம் உங்கள் தரிசனமா இருக்கு. அந்த தரிசனத்துக்காக நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கீங்க. அதான் உங்க வாழ்க்கை முழுவதுக்கும் ஒரு வாக்கு தத்தம் இருக்கும். ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் கர்த்தர் சில வாக்கு தத்தங்களை கொடுப்பார். உங்க வாழ்க்கை முழுவதுக்கும் இருக்கக்கூடிய வாக்கு தத்தம் இருக்குல்ல, அது உங்களுக்கு நிறைவேற மட்டும் அதை உங்களை பற்றி பிடித்து நடத்திக்கிட்டே இருக்கு. நீங்க சொல்லிக்கீங்க, ஆண்டவரே இப்படி சொல்லிதான் அழைச்சிங்க, நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு என் குடும்பத்துக்கு என் வாழ்க்கைக்கு அது நடக்கட்ட மாட்டவரேன்னு நீங்க விசுவாசத்தோடு ஜெபிக்க ஆரம்பிச்சா கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். அப்போ இயேசு இரட்சகராய் வந்ததற்கு உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமா இருக்கிறது. பாவிகள் ரொம்ப மோசமான பாவியாகி எனக்கே ரட்சிப்பை கட்டளிட்டார்னா எல்லாரையும் ரட்சிப்பார். உண்மைங்கிறதுக்கு யோசேப்பிட்ட சொன்னார், மரியாதை சொன்னார், சிமியோன் சொன்னார், தேவதூர் வந்து மேற்பட்ட சொன்னார், அன்னாள் என்கிற அந்த தீர்க்கதரிசியான பெண், அந்த விதவை பெண், அவள் வந்து வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறார். எல்லாருக்கும் தெரியுது, உலகத்துல எல்லாருக்கும் தெரியுது, இது உண்மைன்னு எல்லாருக்குமே தெரியும். அங்கீகாரம் பண்றது அப்படின்னு வரும்போது இந்த அங்கீகாரத்தை பார்த்தோம். அங்கீகாரம் சொல்லும்போது ஏற்றுத்தான் அவருடைய இன்னைக்கு வரை பாவம் இருக்குது, இன்னைக்கு வர மரணம் இருக்குது, மனுக்குளம் இன்னைக்கு பாவத்தோடு போராடிட்டு அவமானத்தோடு போராடிட்டு பிசாசின் வல்லமையில பிடிக்கப்பட்டிருக்கிறது. அது லிட்டரலா நமக்கே நல்லா தெரியுது. பலவாத்த செய்தி கவனிச்சுட்டு இருக்கோம். பிசாசு நம்மளை பிடிச்சி அழக்க வைக்கும். இயேசு ஆவியானவரை பிடிச்சா வெற்றி நடமா மாறிடும். அதே
கர்த்தர் நல்லவர்.